சத்தத்தை கேட்குறதுக்காகவே டெய்லி வாசல் தெளித்து கோலம் போடலாம் போல் தெரியுதே. அந்தளவுக்கு காலையிலேயே ரொம்ப ப்ளசன்டபுளாக இன்றைக்கி நாள் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய ஒரு vlog வீடியோ தான். வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறம் வீடு இப்படி தான் யாரோ கொள்ளையடிச்சு போட்டுவிட்டு போனது மாதிரி கிடக்குது. ஏன்னா பிள்ளைங்க எதையோ தொலைச்சிட்டு காலைல ஸ்கூல் போகிற அவசரத்தில் எங்கே வச்சு தெரியாமல் தேடிக்கிட்டே இருப்பாங்க. பல முறை சொல்லிட்டேன், ஒரே இடத்துல எல்லாத்தையும் வைங்க அப்படின்னு. வச்சாலும் எதையாவது ஒன்று தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு தான் இருக்குது. நான் பொதுவாக கிச்சனை மட்டும்தான் வேலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுன்னு நினப்பேன். ஆனால் சின்ன பிள்ளைங்க நமக்கு இருக்கிறனால அந்த மாதிரி ஒரு நாளும் நடக்கிறதே இல்லை. அதோடு இல்லாமல் ஹஸ்பண்டும் பிள்ளைகளை கொண்டு போய் விட்டுட்டு வர்றதுக்காக போயிருக்காரா, வர்றதுக்குள்ளே எனக்கு வெந்நி வச்சுட்டு என்னோடய சட்டை அயன் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போனார். எப்பயும் இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஆனால் இன்றைக்கி செஞ்சு வச்சிரு அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து செஞ்சேன். பொதுவாக வந்து அயன் பண்ண சொன்னால் ரொம்ப சுமாராக அயன் பண்ணி கொடுத்துருவேன். அப்போ தான் அடுத்த தடவை நம்மளை அயன் பண்ண சொல்ல மாட்டார் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா எல்லா வேலையிலையுமே அவருக்கு நானே செய்கிற மாதிரி இருக்கும். சாவி தொலைஞ்சா நம்ம தான் எடுத்து கொடுக்கணும். எல்லாமே எதையுமே ஒரு பொருளை ஒரு வச்ச இடத்துல இழுக்கவே மாட்டார். நம்ம தான் செய்யணுன்ற மாதிரி இருக்குமா. அதனால் நான் அந்த ட்ரெஸ்ஸை அயன் பண்ணுற வேலையை மட்டும் பொதுவாக செய்ய மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு வந்தோடனே கிளம்பணும், நீ செஞ்சு கொடுன்னு சொன்னதுனால செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் அவர் வர்றதுக்குள்ளே ஒரு ரூமாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். ஃபஸ்ட்டு பெட்டை வந்து விரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக நேற்றைக்கு துவைச்சி காய வச்சு எடுத்து வச்சுருந்த துணிமணி எல்லாத்தையும் வந்து மடித்து வச்சுட்டு, பிள்ளைகளோட விளையாட்டு பொருள் அவங்க விளையாடிட்டு இருந்தது எல்லாத்தையும் எடுத்து கட்டிலுக்கு அடியில் வந்து வச்சுட்டு இந்த ரூமையும் கூட்டி வந்து ஒதுக்கிடணும். இதுதான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை. அதை தான் வந்து இப்போ செஞ்சிட்ருக்கேன். இப்போ பெட்ஷீட்டு கம்பளி எல்லாத்தையுமே வந்து மடித்து வச்சுட்டேன். அதே நேரத்தில் துணிமணியும் மடித்து எடுத்து வந்து வச்சாச்சு. இதே கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி இருக்கும். சாயங்காலம் வந்தோடனே மறுபடியும் அவங்க வேலையை வந்து காட்டிடுவாங்க. நல்ல சேட்டை பண்ணும். என்ன சொல்கிறது, ஃபோனை கையிலேருந்து வாங்கிட்டோம்னு வைங்க, அடுத்த நிமிஷம் சரியான சேட்டையாக ஆரம்பிச்சிருங்க. ஃபோன் கையில் இருக்கிற கொஞ்சம் நேரம் தான் இந்த கட்டிலில் சும்மா கொஞ்சம் நேரம் படுத்திருப்பாங்க. 2 பேருமே அப்படி தான். சரி சேட்டை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் என்னை தவிர யாராலையும் சமாளிக்க முடியாது அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்துக்குவேன். பொதுவாக பிப்ரவரி மந்தில் ஆனுவல் டே செலிப்ரேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி தான் இப்போ பாப்பாவோட ஸ்கூல்லையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த தடவை பெரிய பொண்ணு சேரல, சின்ன பொண்ணு மட்டும் டான்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக லைனிங் கிளாத் வந்து ஹஸ்பண்டை எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். அவர் இந்த ப்ளவுஸ் துணி என்ன பச்சை கலரில் இருக்குதுன்னு பாருங்கள், நான் பச்சை கலரில் வாங்கிட்டு வாங்கன்னு இதை கொடுத்து தான் விட்டேன். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பச்சை கலரில் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனால் பரவாயில்ல, ஒரு நாள் போட போகிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதிலையே தச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுதான் அந்த சாரீ பாப்பா வேர் பண்ணி ஆடுறதுக்காக எடுத்திருக்காங்க. இந்த தடவை நம்ம பணம் மட்டும் கொடுத்துட்டா போதும், எல்லாமே அவங்களே வந்து பார்த்துக்கிட்டாங்க. இந்த சேலை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி மக்களே. இந்த கலர் வந்து சூப்பராக வந்து இருக்குது. செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு உங்களுக்கு சேலையை காட்ட பரப்பிட்டேன் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு இந்த சேலை கொஞ்சம் அட்ராக்டிவாகவே இருந்துச்சு. இவ்வளோ பெரிய சேலையை பிள்ளைக்கு எப்படி கட்டி விடுவாங்க அப்படின்னே எனக்கு தெரியல. எங்கள் பாப்பா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அப்படி எப்படி கட்டுவாங்க அப்படின்ட்டு வேற தெரியல. அதையும் வேற பார்ப்போம். அதை பார்க்கவே ரொம்ப ஆர்வமாக வந்து இருக்குது. ஆனால் ரொம்ப நல்ல சேலை, இந்த சரி சேலை, இது காப்பர் சரி சேலை. இப்போ அவர் குளிக்க போயிட்டார். இப்போ அவர் வர்றதுக்குள்ளே ஹாலை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அவருக்கு பழைய கஞ்சி வந்து கரைச்சி வைக்கணும். எப்போயுமே ஹஸ்பண்ட் காலையில் பழைய கஞ்சி தான் குடிப்பார். என்ன இருந்தாலும் பழைய கஞ்சி தான் குடிப்பார். அது கூட பொரியல் ஏதாவது கொடுத்தா அதையும் வந்து சாப்பிட்டுப்பார். வேறு கருவாடு அந்த மாதிரிலாம் இருந்தால் அதை வந்து சாப்பிட்டுப்பார். இல்லைன்னா கேட்க மாட்டார். என்ன இருந்தாலும் சரி ஊறுகாய் ஏதாவது வச்சு சாப்பிட்டுப்பாங்க. வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. காலையில் மட்டும் அவருக்கு கஞ்சி தான் வேணும். நேற்று நைட்டு வந்து கொஞ்சம் சிக்கன் குழம்பு வச்சதுனால அதுக்கு வந்து அதை கொஞ்சம் அப்படியே வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி நம்ம ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அதையும் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இந்த வேலையெல்லாம் வந்து நான் செஞ்சிட்ருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹால் வந்து தொடச்சி சுத்தம் பண்ணிட்டேன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த தையல் மிஷின் இருக்கிற ஏரியாவை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கி எனக்கு சாப்பிட்றதுக்கு இட்லி, தக்காளி சட்னி, அதோட நைட்டு வச்ச சிக்கன் குழம்பு, இதை வந்து வச்சு நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்.
சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே வேலையெல்லாம் செய்ய முடியாதுல்ல, அதனால கொஞ்சம் தலையை வந்து வாரிடலாம் அப்படின்னு சொல்லி வாரிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நல்லா இருந்துச்சு, முடி கொஞ்சம் நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் இருந்துச்சு கல்யாணம் பண்ண டயத்தில். அப்போ வந்து எனக்கு தெரியல, அது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும்னு தோணாமல் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து நல்லாவே ஒன்றுமே இல்லாமல் போய் வடிவால் மாதிரி இருக்குது. இப்போ இதை பார்க்கவே எனக்கு வந்து வருத்தமாக இருக்குது. என்ன சொல்கிறது, எங்கள் அம்மா எங்கள் பாட்டிக்கெலாம் நல்ல முடி, அதே மாதிரி எனக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினச்சிட்டேன். ஆனால் அப்படி இல்லை. வந்து 2 குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் உடம்புக்கெலாம் சரியில்லாமல் போனதுக்கப்புறம் வந்து முடி ஃபுல்லாகவே கொட்டி ஒன்றுமே இல்லாமல் கொஞ்சமாக ஆயிடுச்சு. என்ன சொல்ல, எங்கள் அம்மா இப்போ முடியை வந்து வெட்ட வேணாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. வெட்டாமலே இரு அப்படின்னு சொன்னதுனால மட்டும்தான் இப்போதைக்கு முடியை வந்து வெட்டாமல் இருக்கேன். இல்லைன்னா அரை முதுகுக்கு வச்சு வெட்டி விட்டுருவேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இந்த மாதிரி இந்த குடுமி கொண்டை போடுறதுக்கும் கொஞ்சம் முடி நீளமாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் வெட்டாமலே வச்சுருக்கேன். இல்லைன்னா போனிடெயில் இவ்வளோ ஒல்லியான முடியில் போனிடெயில் போட்டாலும் நல்லா இருக்காது. இப்படி பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்கும்ல, அதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விக்கியிலேருந்து சாப்பாடு ஆர்ட்ரு பண்ண அந்த அந்த பேக் இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி பாப்பாவுக்கு வந்து ஒரு புக்கு மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு விளையாடுறதுக்கு. அதுக்காக தான் இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்பலாம் இது கனமாக வைக்க முடியாது. ஒரு 2 பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு 4 சீட் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு சென்ட்ரலில் ஒரு தையல் போட்டு மேலேயும் வந்து ஒரு தையல் வந்து போட்டு விட்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். என்னென்னா கம்மை தேடிட்டே இருந்தேன், எங்கன்னு தெரியல. ஒட்டி வைக்க சொல்லிச்சு. சரி வந்தோடனே கேட்பாங்களா, கேட்டுட்டு அழுவாங்க, அதனால் சரி தையலாக போட்டு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தச்சு வச்சுட்டேன். அவங்களுக்கு விளையாடுறதுக்காக இது வந்து சொல்லிட்டு போனாங்க, அதான் வந்து செஞ்சுருக்கேன். அடுத்ததாக கிச்சனுக்கு வேலை செய்கிறதுக்காக வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாத்திரம் வந்து தேய்க்கணும். ஃபஸ்ட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கிச்சன் மேடையெல்லாம் நல்லா கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சிட்டோம்னா அவ்வளோதான், நமக்கு கிச்சனில் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. எப்படி டக்குன்னு வேலையை முடித்து சுத்தம் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இங்கே வந்து ரெகுலராக துடைக்கணும். ஹவுஸ் ஓனர் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, இது டைல்ஸில் என்ன பிடிக்காம பார்த்துக்கம்மா, அப்புறம் நாங்கள் வேலைக்கு ஆள் வச்சு தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு. சரி அதுக்காக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து துணியை துவைக்கிறதுக்காக மிஷினில் வந்து போட்டுட்ருக்கேன். 2 நாளைக்கு ஒரு தடவை துவைக்கலாம் அப்படின்னு மட்டும் நினச்சி விட்டேன்னு வைங்க, துணி செம்மையாக சேர்ந்து போயிடுது. இப்போ வந்து மணி வந்து ஒரு 12:20. இப்போ வந்து பாதி வேலையை வந்து முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணோம்ல, அதோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்காக தான் இந்த சட்டையை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆம்ஹோலெல்லாம் மார்க் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு அவளுக்கு டைட்டாக இருக்கிற ஒரு சட்டையை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை அளவு வச்சு தான் வந்து கட்டிங் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ஃபர்ட் தான் நான் நார்மலாக அந்த ட்ரெஸ்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுறது. ஆனால் இந்த தடவை ஒரு பொண்ணு ஒரு சேல்ஸ் கேர்ள் வீட்டுக்கு வந்து விற்றாங்க. அதுதான் இந்த ஸ்கை வாஷ் அப்படிங்கிற இதை வந்து வாங்கினேன். நல்ல இதோட வாசனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜாஸ்மின் ஃப்ளேவரு ட்ரெஸ்லலாம் சூப்பராக இருக்குது, ரொம்ப நேரம் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறத விட அதை தான் நான் அதிகமாக வந்து இப்போது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ துணி வந்து துவைச்சி கண்டிஷ்னர் போட்டு வச்சுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் களைப்பு தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து வீட்டில் ப்ரூ இருந்துச்சு, அதான் காஃபி போடுறேன். பொதுவாக டீயெல்லாம் வந்து நிறைய குடிக்க முடிய மாட்டேங்குது, கொஞ்சம் நெஞ்சரிச்செல்லாம் வந்து வருது. காஃபி வந்து அந்தளவுக்கு எனக்கு பரவாயில்ல, உடம்புக்கு சேர்ந்துக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் காஃபி தான் இப்போல்லாம் குடிக்கிறது. நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை காஃபி குடிப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நான் வந்து ஒரு நாளைக்கு பொதுவாக ஒரு 3 காஃபி அந்த மாதிரி குடிப்பேன். காலையில், ஈவினிங், இடையில வந்து ஒரு நேரம். இடையில குடிக்கல அப்படின்னா சில நேரம் நைட்டில் வந்து குடிச்சிடுவேன். அந்த மாதிரி வந்து எனக்கு பழக்கம் வந்து இருக்குது. சம்டைம்ஸ் அந்த ஈவினிங்கில் வந்து காஃபி இல்லை டீ இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் மீண்டு வர்றதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 மணி ஆகுது. வீட்டில் பாதி வேலை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் துணிமணி வந்து எடுத்து கொண்டு போய் காய போடணும். அதுக்கப்புறம் டீ வந்து போட்டு வைக்கணும். அவங்களுக்கு ஈவினிங் வந்து ஒரு 4 மணிக்கு வந்துடுவாங்க. அவங்க டீ பிஸ்கெட்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் துணிமணியை எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். திரும்ப நைட்டுக்கு வந்து சமைக்கணும்.
சமைச்சி முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் விளக்கி கழுவிட்டு வீட்டை வந்து கூட்டி வச்சுட்டு திரும்ப தூங்கணும். திரும்ப காலையில் எந்திரிக்கும் போது இன்றைக்கி காலையிலேருந்து என்னென்ன வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுமோ அதெல்லாம் மறுபடியும் இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நாளைக்கு துணி துவைக்க மாட்டேன், நாளைக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ப்ளவுஸோட எண்ட் ரிசல்ட். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் சலிச்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ போடல, இப்படி தான் ஆனால் என்னோடய ஒரு நாள் வந்து போகுது. அதோட நான் இனி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். பாய்.